இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 47 பேர் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் 3 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் அங்கே 47 பேர் களத்தில் போட்டியிடுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் 3 மணியுடன் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 47 பேர் களத்தில் போட்டியிடுவதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிடுகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். முழு விவரம். வணக்கம் அகிலா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வேட்புமனு வாபஸ் தற்போது 3 மணியுடன் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சுயேட்சை வேட்பாளர்கள் 8 பேர் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் 2வது முறையாக ஒரு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில இந்த இடைத்தேர்தல் நடத்தை விதிகள் கடைபிடிக்கப்பட்டு சுமார் 2,26,433 வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றனர். இந்த இடைத்தேர்தலுக்கான போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் பட்டியலினத்தவருக்கு 5,000 ரூபாயும், பொதுப்பிரிவினருக்கு 10,000 ரூபாயும் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில 65 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில 55 வேட்பாளர்கள் மனுக்கள் ஏற்கப்பட்டு பரிசீலனையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய மனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலகமான ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில இன்று மாலை 3 மணியுடன் இந்த வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய நிலை முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில 8 பேர், இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 8 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலில் 47 நபர்கள் திமுக, நாம் தமிழர் கட்சியுடன் சேர்ந்து 47 நபர்கள் போட்டியிடுவதானது உறுதியாக இருக்கின்றது. ரமேஷ் பாபு, செந்தில் முருகன், நாகராஜன், ரவிக்குமார், அருண் ஸ்ரீதர், மனோஜ், பிரபாகர், வாசு, சாந்தகுமார் போன்ற 8 சுயேட்சை வேட்பாளர்கள் தற்போது வாபஸ் பெறக்கூடிய சூழ்நிலை. வரக்கூடிய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடைபெறும் இடைத்தேர்தலில் ஒரு வாக்குப்பதிவு மையத்துக்கு 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.